தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தரவுகளை இணையத்தில் வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெறப்பட்ட நன்கொடை விவரங்கள் வெளியீடு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6,986 கோடி ரூபாயை நிதியாக பெற்றுள்ளது பாஜக. அதிகபட்சமாக 2019-2020 நிதியாண்டில் 2,555 கோடி நன்கொடை பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு ஓராண்டு விற்கப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட கோரிக்கை. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மாற்றம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. குடிநீர் வாரிய புகாரில் நாளையும், மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் 21ஆம் தேதியும் நேரில் ஆஜராக நோட்டீஸ். தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கெடுக்க விடாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைப்பதே பாஜகவின் நோக்கம். அமலாக்கத்துறையின் சம்மனை அடுத்து ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு. ஊழலுக்கு எதிராக கடுமையாகவும் அசைக்க முடியாத வகையிலும் நடவடிக்கை எடுத்ததாக அமலாக்கத்துறைக்கு பிரதமர் மோடி பாராட்டு. அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை கண்டு ஊழல் எதிர்க்கட்சிகள் அஞ்சுவதாகவும் சாடல். நாட்டு மக்களில் 90% பேருக்கு எந்த வகையிலும் நியாயம் கிடைக்காமல் அநீதி இழைக்கப்படுகிறது. அரசு, நீதிமன்றங்கள் என அனைத்தும் எஞ்சிய சொற்ப சதவீத மக்களுக்காகவே உழைப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்று மாலை நடைபெறவுள்ள ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மும்பையில் ராகுல் காந்தியை வரவேற்று ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றம். தேர்தல் நடத்தை விதிகள் அமல் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. விரைவாக குடியுரிமை கொடுக்கும் பல நாடுகளை எடுத்துக்காட்டாக கூற தயார். சிஏஏ அமல்படுத்தியதை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறிய அமெரிக்காவுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சவால். தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி மத்திய பாஜக அரசின் முகத்திரை கிழிந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்ற சிஏஜி அறிக்கை குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாக கூறி எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தியது அரசியல் நாடகம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாட்டிலேயே பாஜக ஆளும் குஜராத்தில்தான் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக பதிலடி. கோவையில் நாளை பிரதமர் மோடி மேற்கொள்ள உள்ள சாலை பேரணியை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு. மேட்டுப்பாளையம் சாலை முதல் ஆர்எஸ்புரம் வரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக, தேமுதிக இடையே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை.
தேமுதிக கேட்கும் 5 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்தால் செவ்வாய்க்கிழமை தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவோருக்கு வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 2 நாட்களுக்கு விருப்பமனு விநியோகம். பொது தொகுதிகளுக்கான விருப்பமனு கட்டணம் 15,000 ரூபாயாகவும் தனி தொகுதிக்கான கட்டணம் 10,000 ரூபாயாகவும் நிர்ணயம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணி குறித்து ஆலோசனை. சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம். நாகை, திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் தொடர்பான நாம் தமிழர் கட்சியின் வழக்கு நாளை அவசர வழக்காக விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனை தீவிரம். பணப்பட்டுவாடாவை தடுக்கும் நோக்கில் வாகனங்களை நிறுத்தி ஆய்வு. தேர்தல் பறக்கும் படையினரின் தீவிர வாகன தணிக்கையில் சிக்கிய கட்டுக்கட்டான பணம். உரிய ஆவணங்கள் இன்றி வாகனங்களில் எடுத்து செல்லப்பட்ட லட்சக்கணக்கான பணம் பறிமுதல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 5 பேர் மீது வழக்கு பதிவு. தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்தல், மரக்கன்றுகளை அன்பளிப்பாக வழங்குதல் போன்ற விதிமீறலில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் செயல் அலுவலர் செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலைக்கு பணியிட மாற்றம். கோவிலில் பழமையான கொடிமரங்கள் மற்றும் கற்சிலைகள் காணாமல் போன புகாரில் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பானிபூரி வியாபாரி கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மருந்தக மேலாளர் கைது. தலைமறைவான உரிமையாளருக்கு போலீசார் வலைவீச்சு. நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்து குதூகலம். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்பூராவில் ஏற்பட்ட பனிச்சரிவால் சாலையில் கொட்டி கிடக்கும் பனி குவியல்கள். ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். ரஷ்ய அதிபர் புதின் பரிசளித்த ஆடம்பர காரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் முதல் முறையாக பயணம். ரஷ்யா வடகொரியா இடையிலான உறவில் அடுத்தடுத்து முன்னேற்றம். பாகிஸ்தானில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் தேர்தல் மோசடி பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கருத்து. இவிஎம் மிஷின்களை கொண்டு வரும் திட்டத்தை சில அரசியல் கட்சிகள் நாசம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு. மகன் பிறந்த பிறகு முதன்முறையாக பொதுவெளியில் தோன்றிய நட்சத்திர வீரர் விராட் கோலி.
IPL தொடரில் பங்கேற்பதற்காக லண்டனில் இருந்து தாயகம் திரும்பினார். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள், கடலில் புனித நீராடியும் வழிபாடு. கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் சீனிவாச பெருமாள் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது திருக்கல்யாண உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வசந்த உற்சவ பெருவிழாவில் களை கட்டிய பால்குட ஊர்வலம். ஏராளமான பெண்கள் தரையில் பால் குடத்தை சுமந்து நேர்த்திக்கடன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.